சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இப்போ இது வந்து நான் லைனிங்கு மெயின் கிளாத் ரெண்டுமே வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே இறக்கம் வந்து 6.5 இன்ச் கொடுத்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சென்டராக ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே ஒரு வளைவு கொடுத்துட்டோம். அதே மாதிரி கீழே இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுறதுக்காக விட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு சைஸுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்கல, ரொம்ப கம்மியாகவும் வைக்கல. ஒரு கரெக்டான சைஸ்க்கு நம்ம 1 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதே அளவில் இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இல்லை ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் வந்து கொடுக்கலாம். சேம் நான் வந்து மேலே வந்து ஒரு வி மாதிரி கொடுத்துட்டு கீழேயும் வி மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து கீழே ஒரு ரவுண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் கிளாத்லேருந்து இது மாதிரி நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கிளாத் டிசைனுக்காக. இது நம்ம அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டிட்டு கூட நம்ம வந்து இது பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அவுட்ரு வந்து நம்ம கேன்வாஸ் மேலே தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இந்த தையல் எல்லாமே நம்ம பிரிச்சு விட்ற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். அதனால் பெரிய சைஸ் தையலாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ கேன்வாஸில் நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் தையல் போட்டுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவில் கிளாத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்து விட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக மடிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலே இப்படி வந்து நீங்கள் அந்த கார்னர் வர வர நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து திருப்பி ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். இந்த கிளாத் நம்ம இப்போ கேன்வாஸாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பேக் பார்ட்டில் சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு வைக்கணும். அதே மாதிரி அந்த கிளாத்லேயுமே பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்லேயுமே பேக் சைடு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது நகராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ நான் கேன்வாஸ் மேலே வந்து தையல் போடல, கேன்வாஸ்க்கும் கீழே தான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பாயிண்ட் அளவில் நீங்கள் கேன்வாஸ் மேலேயும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் உள்ள கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு கார்னர்லேயும் கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் சூப்பரான ஒரு நெக் டிசைன் வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி வந்து அழகாக வந்து வந்துடும். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நீட்டாக இருக்கணும், ரொம்ப கஜ கஜன்னு இருக்கக்கூடாது, சிம்பிளான ஒரு டிசைனாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் வச்சு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற தையலெல்லாம் நீங்கள் பிரித்து விட்டுருங்க. ஃபைனல் அவுட்லுக்கு இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா